ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரெண்டெக்ஸோட பேஜை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிமைண்டர் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஒரு ஐபி அட்ரஸ் அப்டேட் பண்ணணும். அது எல்லாமே ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அது என்னன்றதை நான் இப்போது ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல்குள்ளே போய்க்கலாம். அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இங்கே ஆல்ரெடி பினான்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? அப்போது ஜஸ்ட் கனெக்ட் டு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நமக்கு இந்த 103.54 ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் நமக்கு ஷோ ஆகுது. அதுதான் ஐபி அட்ரஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம பினான்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இப்போ பினான்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா ஏபிஐ மேனேஜ்மெண்ட், இது நிறைய பேருக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலனா கூட ஜஸ்ட்டு ப்ரொஃபைலை டச் பண்ணி இந்த ரெக்கமெண்ட் கீழே மோர் சர்வீசஸ் அதை டச் பண்ணி லாஸ்ட்டுக்கு போனால் நமக்கு ஏபிஐ மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிஐ மேனேஜ்மெண்ட். ஜஸ்ட் நான் ஏபிஐ மேனேஜ்மெண்ட்குள்ளே போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஏபிஐ க்ரியேட் பண்ணியிருப்பேன். அப்போது இந்த இடத்துல எடிட்ன்ற ஒரு ஆப்ஷனை நம்ம டச் பண்ணலாம். தென் இந்த காப்பிக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்குது. இப்போ அதை டச் பண்ணி நான் லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த இடத்துல என்னோடய ஐபி அட்ரஸ் ஷோ ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் காப்பி பண்ண அந்த ஐபி அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், நியூ ஐபி அட்ரஸை. அண்ட் தென் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நியூ அட்ரஸ் தான். இங்கே பேஸ்ட் ஆன நெக்ஸ்ட் மூமெண்ட் நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னோடய ஏபிஐயை அப்டேட் பண்ணியாச்சு, ஐபி அட்ரஸை நான் அப்டேட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல்.